அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அக்டோபர் 8 செவ்வாய்க்கிழமை. நேற்று திங்கக்கிழமை நம்மளால் வகுப்புக்கு போக முடியல. நேற்று பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்துடுவோம்னு சொல்லிவிட்டு நம்மளோட மிஷினை சார் சுத்தம் பண்ணாமல் வச்சுருந்தார். போன வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிஷினும் ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு மிஷினாக சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளோட மிஷினை நேற்று சுத்தம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தார். ஒருவேளை நாம் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். ஆனால் நேற்று நம்ம போகலை. இன்றைக்கி நம்ம வந்தாலும் வரலனாலும் நம்ம மிஷினை சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சார் நினச்சிக்கிட்டு சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தார். நம்மளோட நேரத்துக்கு கரெக்டாக நம்ம போயிட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் 10 நிமிஷம் லேட்டாக தான் நம்ம அடிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி நம்ம வந்தாலும் வரலனாலும் நம்மளோட மிஷினை சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சார் முடிவு பண்ணி சுத்தம் பண்ணிட்டார். பார்த்திங்கன்னா நம்ம மிஷினை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம தான் ஆளாக அதை அடிச்சுது. அதனால் அதை பயன்படுத்தின பொருளான அந்த எண்ணெய் பொருள் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது நம்ம கையில் ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் அது அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும்தான் அந்த இது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் இயல்பாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வகுப்பில் பார்த்திங்கன்னா 2ஆம் தாள் தான் பயிற்சி பண்ணணும். பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம் பண்ணியிருப்போம். எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. போன ஒரு 2 வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுத்து அவ்வளவு தெளிவாக தெரியாது. இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் எவ்வளோ நல்லா தெளிவாக தெரியுது. இருந்தாலும் அந்த ஸ்பேஸ் அடிக்கும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கீ 2-3 கீ ஒட்டுக்காக மாட்டிக்குது. அது இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 நாள் கடைசியாக நம்ம சனிக்கிழமை அடித்தோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஒரு 2 நாள் இடைவெளி விட்டதுனால ஒவ்வொரு பற்றி நான் 2ஆம் தாள் ஒவ்வொரு முறையும் நம்ம முடிக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த நேரம் ரொம்ப ரொம்ப அதிகம். இன்றைக்கி வகுப்பு இப்படி தான் போணுச்சு. நாளைக்கு என்னென்னு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.